உயர்த்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொன்று விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவை ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடத்த செய்தார், மரண இருள் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவேன், யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவேன். ஆத்துமாவி ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடத்தி செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவேன், யெகோவா ராப்பா ராப்பா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி உயர்த்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன்னில் தவித்தார், ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன்னில் தவித்தார், ராஜரீக அபிஷேகம் தந்தார். யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி உயர்த்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா
செய்தார். நன்மை கிருபை தொடர வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழி செய்தார். நன்மை கிருபை தொடர வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே, யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்ச தந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார். குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன், யெகோவா ஈரை ஈரை என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடத்த செய்தார். மரண இருளில் உடலிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன், யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன். ஆத்துமாவை ஆறுதலை தந்தார். நீதியிலே வழி நடத்த செய்தார். மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன், யெகோவா ராப்பா ராப்பா என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் விழுந்தடித்தார். ராஜரீக அபிஷேகத்தை தந்தார். யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் விழுந்தடித்தார். ராஜரீக அபிஷேகத்தை தந்தார். யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன், யெகோவா நீசி நீசி என்றே பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை.
செய்தார். நன்மை கிருபை தொடர வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். யெகோவா ரூவா ரூவா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. நம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம். மகிமைக்குரியவராயிருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. போற்றுதலுக்குரியவராயிருக்கிறபடியா புகழுக்குரியவராயிருக்கிறபடியால் உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் ஒருவரே பெரியவராயிருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மோசையோடு இருந்தது போல யோசுவாவை வழி நடத்தின தேவன் ஆண்டவரே. எங்களையும் அந்த ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவர். நீர் எங்களை வழி நடத்துகிற தகப்பனாயிருக்கிறபடியா பெலன் கொண்டு திடமனதாயிரு நீ சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிருக்கிறபடியா நாங்கள் சோர்ந்து போகும்போது, நாங்கள் உடைந்து நிற்கும் பொழுது, நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எங்களை ஆண்டவரே தேற்றி ஆற்றி அரவணைத்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே பயப்படும் பொழுது ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை வாக்கு தத்தம் உயிருள்ளதாக இருக்கிறபடியால் பலன் கொண்டு திடமானதாயிரு என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே நீர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. கர்த்தர் நம்மை கைவிட அழைக்கவில்லை. ஒரு நாளும் ஒருபோது நம்மை கைவிட அழைக்கவில்லை. அவர் தேற்றரவாளர், அவர் மகிமை பொருந்தியவர், நம் கரத்தை பிடித்தவர். ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகாதபடி தளர்ந்து போகாதபடி விட்டு விடாதபடி தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போமானால் அவருடைய வார்த்தை, அவர் உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை, அது நேற்றும் இன்றும் என்றும் பொய்யுறையாத வார்த்தை, நம்மை தேற்றி இந்த நம்ம நிமிஷம் வரை நடத்துகிற வார்த்தை, இனியும் நடத்துகிற வார்த்தையாய் இருக்கிறபடியா எந்த நிமிஷமும் அவருடைய பலன், அவருடைய சுகம், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியா அவருடைய வாக்குத்தத்தின் பிரகாரமா இன்னும் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் எங்களை நடத்துங்க அப்பா. இன்னும் நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நடத்துங்க, எங்களை சார்ந்தவர்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் தெருக்களில் வாழ்கிற பிள்ளைகள் நடத்துங்க. எங்கள் பகுதியெல்லாம் உமக்காய் மாறட்டும் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே சத்தியம் உள்ள வார்த்தை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சத்தியம் உள்ளது. உம்முடைய வார்த்தை நீதி உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு நிரந்தரம் உள்ளது ஆண்டவரே. நித்தம் எங்களை நடத்துகிற வார்த்தையாயிருக்கிறபடியா உம்முடைய வார்த்தையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். வெள்ளம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே. வெள்ளம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே
யோசுவாவை தினமும் நடத்தினாரே, மோசையோடு இருந்தவர் பெரியவரே. யோசுவாவை தினமும் நடத்தினாரே, பாவியான எங்களையும் தெரிந்த தேவன் பரிசுத்த ஆவியினால் நடத்திடுவார். பாவியான எங்களையும் தெரிந்த தேவன் பரிசுத்த ஆவியினால் நடத்திடுவார். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். என்னோடு தான் இருக்கிறார். எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜா. உமக்கு மகிமை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்துக்கும் உரிய ராஜாதி ராஜா. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தினார் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே. எங்களை பிரித்தெடுத்தீர், பிரயோஜனமற்ற பாத்திரம் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்தாலும் எங்களை பிரித்தெடுத்தவரே, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, பெரிய ரட்சிப்பை கொடுத்திரு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே. எஸ் லார்ட், என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட.
மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. மாசமான திரையன்று கிழித்து புது வழி திறந்தி. மாசமான திரையன்று கிழித்து புது வழி திறந்தி. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி. மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகம் நுழைய செய்தி. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம்
சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. எஸ் மாஸ்டர். என் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரை பார்த்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் மீது இரண்டு கரங்களை உயர்த்தி ராஜா ஓ பலியானி பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீ தைக்கிலோ நன்றி இயேசுவே உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னாள் பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. தைக்கிலோ நன்றி ஆண்டவரே. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னாள் பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னாள் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஓ எங்கள் மறைவிடமே எங்கள் உறைவிடமே எங்கள் புகலிடமே எங்கள் பாதுகாப்பே எங்கள் மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசு ஒருவருக்கே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு
சிந்தி கழுவி குற்றம் நீங்க. உமக்கே இந்த ஆராதனை, இயேசு ஒருவருக்கே இந்த ஆராதனை. ஓ துதியே, எங்கள் மகிமையே, எங்கள் புகழே, எங்கள் ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமையுள்ளவரே. ஓ உமக்கே கனம், உமக்கே மகிமை, ஒருவருக்கே துதி இயேசுப்பா, ஒருவருக்கே துதி ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களை தாழ்த்துகிறோம். ஒருவருக்கே மகிமை, ஒருவருக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். எஸ்கேஎன் திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகள் பொருட்களை மறைத்து கொள்ளும் அடியனை விலக்கி ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, எல்லைகளை மதிக்கவும் மீறாதே. எல்லைகளை மதிக்கவும் மீறாதே. எல்லைகள் என்றால் பவுண்டரிஸ். அதை குறித்து அந்த காலையிலே நாம் பார்ப்போம். நமக்கும் எல்லைகள் உண்டு. அதே போல குடும்ப உறவுகளிலும் நமக்கு எல்லைகள் இருக்கிறது. தேவன் நமக்கும் எல்லைகளை வைத்திருக்கிறார். ஆண்டு நமக்கு பவுண்டரி வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் இந்த காலையிலே நான் பார்க்க போகிறோம். என்னாகும் 34ஆம் அதிகாரம் 2-3. என்னாகமும் 34:2-3. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதாம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும், கிழக்கு இருக்கிற உப்பு கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் எல்லையாயிருக்கும் என்று வசந்த வாசிக்கிறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு சொல்றேன், எங்கள் கானான் தேசத்தில் போன பிறகு உங்களுக்கு நான் எல்லை வைத்திருக்கிறேன், பவுண்டரிஸ். சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்குரிய காரியத்தில் நாமெல்லாம் இஸ்ரவேல் புத்திரரா இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் ஆவிக்குரிய இஸ்ரவேலா நாம் இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் இந்த எல்லைகளை நமக்கு சுதந்திரமாய் கிடைக்க போகிறது, பவுண்டரிஸ். ரட்சிப்பை நமக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை அவர் இலவசமாய் கொடுத்திருக்க அப்படின்னால், ஆனால் அதிலே ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார், பவுண்டரிஸ் இருக்கு. அங்கு எல்லைகள் உண்டு. தேர் வில் பி பவுண்டரிஸ் என்று சொல்கிறார். அந்த தேசத்துல நீங்கள் போன பிறகு அந்த தேசத்தில் உங்களுக்கு எல்லை வைத்திருக்கிறேன், அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் ஆசீர்வாதத்திலும் எல்லைகள் உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படி வேண்டுமானால் நாம் வாழ முடியாது, வாழக்கூடாது. ஏன்னு சொன்னா, நாம் ஆண்டுடைய மகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறோம். ஆசீர்வாதத்தில் ஆண்டு நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார், வருமானத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு பணம் வருமானம் எல்லாம் வந்த பிறகு நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட மகளாக இருக்கிற நமக்கு ஆசீர்வாதத்திலும் ஒரு எல்லைகளை தேவன் வைத்திருக்கிறதை நாம் அங்க வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் படிக்கும் போது சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பைபிள்ல முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையமா இருந்தது அப்படின்னா என்ன பார்க்கிறோம்? நோ பவுண்டரிஸ், எல்லைகள் கிடையாது. பூமி ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இதெல்லாம் இருக்கிற நேரத்திலே வசனம் சொல்லும்போது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆண்டவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருந்தாலும் கூட அந்த இடத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? பூமியானது ஒழுங்கின்மையுமா இருந்தது, எல்லைகள் இல்லை, பவுண்டரிஸ் இல்லை என்பதை நாம் வாசிக்கிறோம்.
தேவன் அசைவாடினாலும் அங்கு இன்னும் ஒழுங்கு இல்லை என்பதை பார்க்கிறோம். ஒழுங்கற்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இந்த வசனம் போதிக்கிறது. வார்த்தைக்காக உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைக்காக உங்கள் வாழ்க்கை ஒழுங்குபடுத்த வேண்டுமானால் அப்போது தேவனுடைய வார்த்தை தேவை. எப்படி ஆதியிலே இந்த உலகமானது ஒழுங்கற்றதா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை அங்கு எல்லாவற்றையும் ஒரு ஒழுங்கு கொண்டு வந்ததோ, அங்கு எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான பாதையிலே கொண்டு வந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை தேவை என்று வசனம் போதிக்கிறது. இந்த உலகத்தில் ஜனங்கள் ஒழுங்கின்மையா என்ன செய்றாங்க? வாழ விரும்புகிறார்கள். நோ பவுண்டரிஸ். ஜனங்களுடைய விருப்பம் என்ன? எல்லா இடத்திலும் அவங்க போக வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எல்லாவற்றின் மீது ஜனங்களுடைய ஆசையா இருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆதியிலே நாம் பார்த்த காரியம் என்ன? தேவன் எல்லைகளை உருவாக்கினார்னு வசனம் வாசிக்கிறோம். எப்படி எல்லைகளை உருவாக்கினார்? அப்போது வெளிச்சம் இருள் இரண்டுக்கு நடுவிலே ஒரு எல்லை உண்டாக்கினார். இரவு பகல் அதுக்கு நடுவிலே ஒரு எல்லை உண்டாக்கினார். சாயங்காலம் விடியற்காலம் அதுக்கு நடுவிலே ஒரு எல்லை உண்டாக்கினார். வானம் பூமி அதுக்கு நடுவிலே ஒரு எல்லை உண்டாக்கினார். தண்ணீர் வெட்டாந்தரை அதற்கு நடுவிலே தேவன் ஒரு எல்லை உண்டாக்கினார். ஜலத்தின் மேலே அசுவாடு இருந்தார். ஆனால் அப்போது ஒழுங்கின்மையா இருந்தது. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லைகளை பவுண்டரிஸ் ஏற்படுத்தினார். பிறகு உலகமானது சரியான ஒழுங்குக்கு வந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் சில காரியங்களை பார்க்கும்போது ஆசீர்வாதங்கள் எல்லைகளுடன் தான் வருகிறது. ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எல்லைகளுடன் தான் வருகிறது. அதே போல சொத்து வாங்கும்போது கூட என்ன பார்க்குறோம்? எல்லைகளை பார்க்குறோம். ஒரு இடத்தை வாங்கும்போது அந்த இடத்துக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல முன்னும் பின்னுமாக எந்த எல்லை இருக்கிறது அதுக்கு உட்பட்டு செய்றாங்க. அந்த இடத்தை குறிப்பதை நாம் வாசிக்கிறோம். அதனாலே பணம் அதுக்கு ஒரு எல்லை இருப்பதை பார்க்கிறோம். சுதந்திரம் ஃப்ரீடம் அதுக்கு ஒரு எல்லை இருப்பதை நாம் வாசிக்கிறோம். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எல்லைகளை நாம் மதிக்கணும், எல்லைகளை நாம் மீறக்கூடாது. வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் சாலமோன் சொல்றார். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 23 வசனம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கணிலிருந்து விலக்கி காக்கிறான். என்ன சொல்ல வர்றார்? வாய்க்கும் நாவுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். பவுண்டரிஸ் இருக்கிறது. வாய்க்கும் நாவுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. பேச வேண்டும் என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பேசக்கூடாது, பேச முடியாது. ஏன் சொன்னா ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாய்க்கும் நாவுக்கும் தேவன் ஒரு எல்லை வைத்திருக்கிறார் என்று வேதம் போதிக்கிறார். உன் ஆத்மாவை இடுக்கிலிருந்து விலக்கி காக்க வேண்டுமானால் பேச்சிலே கவனம், ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் இந்த எல்லைகள் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? பவுண்டரிஸ் ஆர் நாட் பனிஷ்மெண்ட், பவுண்டரிஸ் ஆர் ப்ரொடெக்ஷன். எல்லைகள் தண்டனை அல்ல, எல்லைகள் பாதுகாப்பு. எல்லைகள் தண்டனை அல்ல, எல்லைகள் பாதுகாப்பு. பலவிதமான சட்டங்களை பார்க்கிறோம், பலவிதமான நடைமுறைகளை பார்க்கிறோம். அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடக்கும் போது எதுக்காக சட்டங்கள் இருக்கிறது? நம்முடைய பாதுகாப்புக்கு தான் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிராபிக்கா இருந்தாலும் எந்த ஒழுங்கு காரியமா இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லைகளை வைத்திருப்பதை நாம் வாசிக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில உன் வரம்புகள் மீறாதபடி நீ நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உலகத்தை பாருங்க, யுத்தங்கள் நடக்கிறது. ஏன் யுத்தங்கள் நடக்கிறது? எல்லைகள் பிரச்சனை, பார்டர். ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எல்லையிலே பிரச்சனை. அதனாலதான் யுத்தங்கள் நடக்கிறது. திருமண வாழ்வில் விரிச்சல் உடைகிறது. ஏன் இருக்கிறது? ஒருவர் எல்லைகளை மீறுவதனாலே தான் குடும்ப வாழ்விலே உறவிலே அங்கு பிரச்சனை வருவது பார்க்கிறோம். ஆரோக்கியம் கெட்டு போகிறது. ஏன் கெட்டு போகிறது? எல்லை நாம் மீறுகிறோம். என்ன மீறுகிறோம்? எல்லாவற்றையும் எதை சாப்பிடக்கூடாது எல்லாவற்றையும் நாம் சாப்பிடுறபடினால் என்ன செய்யறோம்? நம்முடைய ஆரோக்கியத்தை எழுத போகிறோம். எல்லையை நாம் மீறுகிறோம் என்று என்ன செய்யறோம்? நாம் அதை புரிந்து கொள்வோம். பேசுவதற்கு நம்ம சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருப்பதை நாம் வாசிக்கிறோம். வாலிப ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டிலே நீங்கள் ஒரு வேலை நீங்கள் படித்திருக்கலாம், இல்லை நல்ல வேலைக்கு போயிருக்கலாம், இல்லை நல்ல கையில வருமானம் இருக்கலாம். ஆனால் கூட எல்லாம் இருந்தாலும் கூட பெற்றோரோடு கூட பேசும்போது அங்கு ஒரு எல்லை, ஒரு பவுண்டரி இருக்கிறது. எப்படி பேச வேண்டுமோ, எதை பேச வேண்டுமோ அதை நாம் பேச வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நாம் சம்பாதிக்கிறோம் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும்
நான் பேசலாம் இருப்போம் என்று நடக்கக்கூடாது வேதம் நமக்கு போதிக்கிறதே வசனம் நமக்கு வாசிக்கிறோம். ஓகே, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். அங்கு அபிராமும் லோத்தும் புறப்பட்டு போறாங்க. அபிராமுடைய ஆஸ்திகள் அதிகமா இருக்கிறது, ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்க. அப்போது அங்கு பூமியில அவங்க எடுக்கிற இடமா நெருக்கடியாய் போனது. அப்போது அபிராமும் லோத்தும் புறப்பட்டு போறாங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்ன செய்யறாங்க? லோத்து அபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். இப்போது இப்போது அபிராமுடைய சகோதரர் லோத் அவனை விட்டு பிரிந்து போகிறார். வசனம் ஆஃப்டர் லாட் ஹஸ் கான், அவனை விட்டு பிரிந்து போன பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் அபிராமை பார்த்து, இப்போது நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நீ நோக்கிப்பார், அங்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைக்கு உட்பட்ட இடங்களை உனக்கு நான் தருவேன் என்று அப்போது தேவன் அபிராமுக்கு சொன்ன அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அதன்படியாக அபிராம் என்ன செய்கிறார்? நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு சந்ததிக்கும் என்றென்றைக்கு நான் கொடுப்பேன். நீர் பார்க்கிற இந்த காரியம் பவுண்டரிஸ், எல்லை, எதனால் நீ பார்த்தாயோ அந்த பார்க்கிற காரியங்களை உனக்கு கொடுப்பேன் என்று அப்போது கர்த்தர் சொல்றான். உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகு பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் என்று அப்போது ஆபிரகாமுக்கு தேவன் பிராமிஸ் பண்றான். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது அபிராம் கூடாரத்தை பேய்த்து கொண்டு எப்ரோனில் இருக்கிற மம்ரோ சமபூமியில சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவனுக்கு ஒரு எல்லை தேவன் உண்டாக்கினார். அந்த எல்லையை தேவன் உண்டாக்கின பிறகு வசனம் சொல்கிறது, அங்கு அபிராம் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். He built an altar to the Lord. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, வாழ்க்கையின் மத்தியில் இவருடைய வியாபாரமானாலும், இல்லை நீங்கள் எங்காவது வேலை செய்தாலும், இல்லை படித்தாலும், இதன் மத்தியிலே இந்த பலிபீடம் எதை குறிக்கிறது? இந்த பலிபீடமானது நம்முடைய வாழ்க்கையில ஜபத்தை குறிக்கிறது. ஆண்டதை குறித்து செபிக்கணும், துதிக்கணும், விசுவாசிக்கணும். நாம் தேவனுக்கு கொடுத்த அந்த எல்லைகளில் நாம் இருப்போமானால் அப்போது சிவாரா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். பிறகு நாம் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வரோம். அங்கு ஒரு மோசே குறித்து தேவன் சுவாரஸ்யமா சொல்ற ஒரு நிகழ்ச்சி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம். அங்க என்ன சொல்றார்? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்களை நாம் படிக்கலாம். பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்கப்படுவார்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யேகமாக சீனாய் மலையின் மேலே இறங்குவார் என்றார். இப்போது ஆண்டவர் சொல்ற மோசையை பார்த்து, ஜனங்கிட்ட போய் என்ன சொல்ல வேண்டும்? இந்த ஜனங்கள் தங்களை என்ன செய்யணும்? தங்களை சுத்திகரிக்க வேண்டும், நல்லா கிளீனா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஜனங்களை என்ன செய்றாங்க? சுற்றி அவங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். இந்த மலையிலே நான் ஒரு எல்லை நான் குறிக்க போகிறேன். அந்த எல்லைக்குள்ளே அந்த ஜனங்கள் வராபடி நான் உன்னோடு கூட பேச போவதாக அப்போது ஆண்டவர் சொல்றார், மார்க் த பவுண்டரிஸ் என்று வசனத்துல வாசிக்கிறோம். அப்போது என்ன சொல்றார்? 12ஆம் வசனம், ஜனங்களை சுற்றிலும் ஒரு எல்லையை நீ குறித்து, ஜனங்களை சுற்றிலும் ஒரு எல்லை குறித்து, மார்க் of a boundary all around the mountain. இந்த மலையை சுற்றி ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை குறி. அந்த எல்லைக்கு உள்ளே ஜனங்கள் யாரும் வரக்கூடாது. எல்லாரும் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். நான் குறிப்பிட்டு உள்ள அந்த எல்லைக்கு உட்பட்டு யாரும் வரக்கூடாது ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றா? அது அடிவாரத்துல ஜனங்கள் தொழுது கொள்ளும்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அவளுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனோ நிச்சயமாக கொல்லப்படுவான். இந்த மலை இப்போது நான் அங்க இறங்க போகிறேன், உன்னோடு கூட நான் பேச போகிறேன். இந்த மலையை சுற்றி ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை நான் வைக்க போகிறேன். அந்த மலை அடிவாரத்துக்கு ஜனங்கள் இருக்க வேண்டும் ஒழிய அந்த மலை மேலே ஜனங்கள் ஏறக்கூடாது. நான் உன்னோடு கூட பேச போகிறேன் என்று அப்போது கர்த்தர் மோசேக்கு சொன்னார். அப்போது அதன்படியாக மோசே என்ன செய்யறான்? அந்த மலை மேலே ஏறுறான். மலை மேலே ஏறும்போது அங்கு தேவன் அந்த சீனாய் மலையிலே அங்கு மோசையோடு கூட அவர் பேசினார். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆம் நாள் விடிய காலத்திலே இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கர்மேகமும் மகாபலத்த எக்காலமும் சத்தம் உண்டாயிற்று. பாளையத்துல ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். இப்போது என்ன பார்க்கிறோம்? அங்கு அந்த மலை மேலே தேவன் இறங்கி மோசையோடு கூட பேசுகிறார். அப்போது கீழே ஜனங்கள் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? அங்கு பெரிதான இடி முழக்கம், மின்னல்கள், மலை அதிரத்தக்கதாக சத்தம் வந்திருக்குது. அப்போது அந்த மலையின் மேலே தேவன் இறைங்களால் வேதம் கூறுகிறது. அதனால் ஆலயத்தில் நாம் இருக்கும்போது, சர்ச்சுக்கு வரும்போது என்ன கூறுகிறது? சர்ச் ஆலயம் என்பது அந்த இடத்துல வரும்போது ஒரு பவுண்டரி, ஒரு எல்லை இருக்கிறது.
அந்த இடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படணும். நாம் பரிசுத்தமா இருந்து தேவனுக்கு பயப்படுற மகனாய் மகளாய் நாம் இருந்தால் அப்போது தேவன் அங்கு நம்மோடு கூட அவர் பேசுவார் என்று வேதம் நமக்கு கூறுவதை நாம் வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு 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 சரித்திரம் தான் யோபின் புஸ்தகம். யோப் பார்க்கும்போது அந்த கிழக்கத்தி புத்திரில வாசிக்கும் போது யோப் அந்த ஊர் தேசத்துல ரொம்ப செல்வந்தனா இருக்கிறான். நல்ல வளங்கள், வீடுகள், வாசல்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போது ஒரு நாள் பிசாசு அங்கு என்ன செய்யறான்? அங்கு தேவனை அவன் சந்திக்கிறான். அந்த சந்திக்கும் போது அப்போது தேவன் சொல்றார், நீ என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தான் சொல்லும் போது அப்போது அந்த பிசாசு என்ன சொல்றான்? அந்த பிசாசு ஆண்டவரிடத்துல என்ன சொல்றது வாசிக்கிறோம். யோபு 1:10 நீர் அவனையும், அதாவது யோபையும், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியை ஆசீர்வதித்து அவருடைய சம்பந்த தேசத்திலே பெருகிட்டு. அப்போது பிசாசு என்ன சொல்ற? ஆண்டவரை பார்த்து, நீ யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், யூ ஆல்வேஸ் புட் protection and boundaries on Job. யோபை சுத்தி நீ வேலி எடுத்திருக்கிறீர், எல்லை வைத்திருக்கிறதுனாலே நான் அங்கு போக முடியாது. அப்போது பிசாசு அங்கு தேவனோடு கூட பேசுவதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகன் மகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்கு உட்பட்டு நாம் இருப்போமானால் சத்ருவோ சாத்தானோ விழுந்து போன தூதனோ எந்த விதமான இருட்டு அதிகாரமுனை ஏன் தொட முடியாது. ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த பவுண்டரி எல்லைக்குள்ளே நாம் இருக்கிறபடினால் அப்போது எந்த விதமான இருள் அதிகாரம் மேற்கொள்ள முடியாது. வேதமுக்கு கூறுகிறதை வாசிக்கிறதுனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ரட்சிக்கப்பட்டது மட்டும் முக்கியமல்ல, அதை விட முக்கியமான காரியம் என்ன? நாம் தேவன் கொடுத்த அந்த எல்லைகள், பவுண்டரிஸ்குள்ளே நாம் வாழ்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் நல்லவராயிருப்பார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 29 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:29 சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு. பாருங்க என்ன சொல்ற ஆண்டவர்? கடல் தண்ணீர், சமுத்திரத்தின் தண்ணீர் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு, அந்த தண்ணீர் கரையை விட்டு வராதபடி அதற்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டார். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், he set the limits of the sea. அந்த என்னதான் அலை அடித்தாலும் கூட, என்னதான் அலை பனைமரம் போல உயரமா வந்தாலும் கூட அந்த தண்ணீரானது கரை விட்டு வெளியில வராதபடி அந்த தண்ணீருக்கு தேவன் ஒரு எல்லை வைத்தார். வேதம் போதிக்கிறது. அதனாலே விசுவாசிகளாய் இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அப்படிப்பட்டதான இயற்கைக்கும் ஆண்டவர் ஒரு எல்லை வைத்திருக்கிறார். இந்த வசனம் மிக ஒரு சுவாரஸ்யமான வசனம். சமுத்திரத்தின் தண்ணீர் தன் கரையை விட்டு மீறாதபடி அதற்கு எல்லையை கர்த்தர் கட்டளையிட்டார். என்ன வைத்திருக்கிறார்? கடற்கரை ஓரமாய் மணல். அந்த மணலை தான் கர்த்தர் அந்த கடலுக்கு பவுண்டரிஸாக எல்லை வைத்திருக்கிறார். சின்ன ஒரு மணல் தான், பெரிய பாறை இல்லை, அந்த மணல் தான். அந்த மணலை, அந்த தண்ணீர் எப்போதெல்லாம் கரைக்கு வருகிறதோ அந்த மணலை பார்த்து விட்டு அந்த தண்ணீர் மீண்டுமாய் என்ன செய்கிறது? வந்த இடத்துக்கு போய் போகிறது. ஆண்டவர் அந்த தண்ணீருக்காக அந்த மணலை பவுண்டரிஸாக, கரையாக, எல்லையா வைத்திருக்க வேதம் கூறுகிறது. அதனாலே வேதம் சொல்ற இந்த காரியத்தின்படியாக என்ன பார்க்கிறோம்? அதற்கு எல்லையை கட்டிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தியிருக்கிறார். என்ன பார்க்கிறோம்? அதனால பூமியின் அஸ்திபாரங்களை அவர் நிலைப்படுத்தினார். அதனாலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இன்னொரு வசனத்தை நாம் படித்து நாம் முடிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்குள், அந்த இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பவுண்டரிஸ், எல்லைகள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், பலவீனமான எண்ணங்கள், தோல்வியான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள வராபடி நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் காத்துக்கொள்ளுமானால் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அதனிடத்திலிருந்து நன்மை வரும், வெற்றிக்கான வார்த்தை வரும், ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை வரும், மகிழ்ச்சிக்கான வார்த்தை வரும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் எல்லா காவலோடு கூட, எல்லைகளோடு கூட உன் இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எல்லைகளை நாம் மதிக்கணும், மீறக்கூடாது. தேவன் சொன்ன வார்த்தையின்படியாய் நாம் நடப்போமானா தேவன் நமக்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மகனும் இப்படிதான் இருக்க வேண்டும், ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு உட்பட்டு வாழ்கிற மகனாய் மகளாய் விருப்பமானால்
தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமேன். God bless you. Take care.